ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜெய் ஜெகநாத். இன்னைக்கு வேற ஒரு வயலுக்கு ஒரு லேம்ப் ரெடி பண்ணுறோம். பாருங்கள், காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டப்பா வாங்கிக்கிறணும். இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் டப்பா. இந்த பாருங்கள், பெயிண்ட் டப்பா தான். இந்த மூடியில் இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டுடணும். இந்த மாதிரி ஏதோ ஒரு பைப்பு, எனக்கு ஈயம் பைப்பு இருந்துச்சு என்கிட்ட. ஈயம் பைப்பு ஓட்டை போட்டு இப்படி உள்ளே மாட்டிட்டு அதில் எம்சில் ஒட்டிக்கிறணும். இந்த பக்கம் ஒட்டிட்டு அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதுக்குள்ளே திரி வச்சு இதில் டீசல் ஊற்றி சரி பண்ணிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் வித்தியாசம். அப்போ வயலில் போய் கட்டி விட்டோன்னா தீ பார்த்து கொஞ்சம் பண்ணி வராது மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எம்சில் உருட்டிட்டு வேறு எதுவும் இல்லை, எம்சில் விட்டு இந்த சைடில் இப்படி ஒட்டிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி. இது எப்போ காய வச்சுட்டு அடுத்து இது மேலே நான் காற்று அடிச்சிச்சுன்னா அது தீபம் அமர்ந்து போயிடும். அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது, காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த காற்றுக்கு தீபம் அமர்ந்துருக்கு. அதுக்கு இந்த மாதிரி ஒரு பீர் பொட்டல் பாருங்கள். பீர் பொட்டல் நான் அறுத்துருக்கேன். நான் அறுக்கிற டெம்மும் காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி அமருக்கு அறுத்துட்டு இது ஃபுல்லாக இப்படி சொருகுனா இது கருப்பாகி போயிடும் புகலை. அதுக்கு என்ன பண்ணணும்னா இது பாதி இப்படி அறுத்து விடணும். அறுத்து விட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறணும். தொங்க போட்டுட்டு இப்படி வச்சுக்கிறணும். காற்றோட்ட போகாமல் அது வாட்டிக்கு நல்லாயிருக்கும். அப்படியே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். மேலப்பில் ஒரு சின்ன தகடு எதானா சரி ஓட்டையாக போட்டு மேலப்பில் போட்டு விட்டோன்னா அது வாட்டிக்கு எரிஞ்சிக்கிட்டே கிடக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டப்பாலாம் ரெடி பண்ணிட்டேன். நல்லா வெளியில் பற்ற வச்சுட்டு
பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க.